வரகரிசியில் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தடில் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி ஆலாக்கில் 3 ஆலாக்கு 3 பங்கு வந்து நம்ம வரகு எடுத்துக்கலாம். 1 பங்கு வந்து அரிசி எடுத்துக்கலாம். நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன். 1 பங்கு வந்து நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் அலசிட்டு உளுந்தோட வெந்தயமும் போட்டு ஊற வச்சிடுறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் இப்போதைக்கு வந்து ஜவ்வரிசி எடுத்துக்கிறேன். அதையும் அலசிட்டு 6 to 7 hours நான் ஊற வச்சிடுறேன். ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா கிரைண்டரில் நான் எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு தான் அரைக்கிறேன். நீங்கள் தனித்தனியாக அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாம். நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து ஃபர்மெண்ட் ஆக விட்டுட்டேன். ஃபர்மெண்ட் ஆனோன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். காலையில் எடுத்து நான் இட்லி ஊற்றினேன். நல்லா சாஃப்டாக இட்லி வந்துருந்துச்சு. நல்லா தண்ணி ஆவி வந்ததுக்கப்புறம் இட்லி வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 to 15 minutes நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும். சாம்பார், சட்னி, கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.